பச்சைக்காரையும் ஷேட் அடிக்கிறான், ஜீன்ஸ் போட்டோலையும் ஷேட் அடிக்கிறான். ஹாய் ஹாய். ஏப்பா நியூஸ் தரேன் எங்கெங்கேயோ கூட்டி போற, ஒரு நியூஸும் தர மாட்டேன்ற. சுபா நீயா? நான் யாரோ நினைச்சேன். ஏதாவது ப்ராப்ளமா? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஆளே ரொம்ப டல்லா இருக்க. இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுடி. ஏய் என்ன ப்ராப்ளம் சொல்லுடி. வீட்ல யாராவது திட்டினாங்களா? உங்க அம்மா திட்டிட்டாங்களா? கேட்டுட்டே இருக்க, சொல்லவே மாட்டேங்கிற பாரு. டேய் காமேஷ், அந்த பொண்ணு உனக்கு தெரியும்ல, அதுக்கு ஏதோ ப்ராப்ளம் என்னன்னு போய் கேள்ப்பா. பெருசு நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ச்சே, உனக்கு போய் இப்படி ஒரு பிரச்சனையா? ஸ்டாப் இட். சும்மா இருங்கடி. காலையில அம்மா கூட கோயிலுக்கு போயிருந்தேன். புடவை கட்டிட்டு வர சொன்னாங்க. மாத்திட்டு வந்தா லேட் ஆயிடுமேன்னு புடவையோட வந்தேன். போதுமா? அடி பாவியலா, ஒரு பொண்ணு புடவை கட்டிட்டு வர்றது அவ்வளவு பெரிய பிரச்சனையா? வெட்டி பேச்சு பேசுறதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் எதை பத்தி பேசினா என்ன இருக்கு? இது எதுல போடுறது? முத்துச்சிதறல போடுறோம். சாரி கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அப்பப்பா, பாவாடை கட்டி அதுக்கு மேல சேலையை சுத்தி, அப்பப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ரோட்ல நடக்கும்போது கொஞ்சம் இடுப்பு தெரிஞ்சா போதும், பாப்பாங்க பாரு ஒரு பார்வை. அப்பப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம். முழுசா திறந்து போட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்சமா இடுப்பு தெரிஞ்சா அவளுக்கு ரொம்ப ப்ராப்ளமா. போய் ஒரு போடு போட்டு வந்துட்டா. கொஞ்ச நேரமா அமைதியா உட்கார அப்படிங்கிற